சரி, இப்போ விசிகாவுக்கு அதிகப்படியான இடங்களும் கொடுக்கக்கூடாது, முக்கியமான இடங்களும் கொடுக்கக்கூடாது, ஆனா அவங்க கூட்டணி விட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக செய்யக்கூடிய வேலைகளை ஒரு திமுகவினுடைய தலைமையா உள்ளபடியே ரசிக்கக்கூடிய ஒரு சாணக்கியத்தனமான மூவ்மெண்டா பார்க்கலாம். ஆனா இவ்வளவு இடர்பாடுகள் இருந்தும், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் இது உள்ளபடியே உருவாக்கப்படுது அப்படிங்கிற உண்மை நோக்கத்தையும் தெரிந்து கொண்ட பிறகும் கூட நான் திமுக கூட்டணியிலிருந்து வரமாட்டேன் அப்படி சொல்லி இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடை நீங்க என்னன்னு எடுத்துக்கிறீங்க? முதல்ல இது திமுக உருவாக்கினதா அப்படின்றத பத்தி நான் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி பிரச்சனைகளால யாருக்கு பாதிப்பு, யாருக்கு சாதகம் அப்படின்றத பத்தி தான் நம்ம சொல்ல முடியும். சரியா? இப்ப இந்த மாதிரி ஒரு டப்பா கீழே விழுந்து ஒஞ்சிச்சு அப்படின்னா யார் தள்ளி விட்டான்னு எனக்கு தெரியாது. இந்த டப்பா ஒஞ்சதுனால என்னென்ன ஆகும் அதைத்தான் நான் சொல்ல முடியும். அடுத்தது, இப்படியெல்லாம் இருந்தால் அதையும் சகித்து கொண்டு அவர் இருக்க வேண்டுமா அப்படின்னா இன்னைக்கு அங்க போக்கிடம் எங்க இருக்கு எனக்கு சொல்லுங்க. சார், தாவேக்கா இருக்கு, அதிமுக கூட எங்க இருக்கு தாவேக்கா? சார் என்ன சார் 40% அடுத்த முதலமைச்சர் 40% இருக்கவங்களுக்கு எது கூட்டணி? முதல்ல அந்த தாவேக்கா எங்க இருக்குது எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரிதான் இருக்குது. இன்னைக்கு இந்த படம் ஒன்னும் ரிலீஸ் ஆயிடுச்சா?